மனித வாழ்வில் முக்கிய தருணங்களும் தடைகளும் வருகின்றமை தற்செயலின்றி யதார்த்தமாகும். சிலர் அதனை விதி என விபரிக்கின்றனர். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தொடர்பான விசேட தொகுப்பு அடுத்து. 2009 ஆண்டு அரசியல் மேடைகளில் மாத்திரமன்றி சமூகத்திலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொது வேட்பாளர் குறித்து அதிகம் பேசப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் படைகளின் பிரதம அதிகாரியாக பதவி வகித்த சரத் பொன்சேகா அனைவரினதும் கவனத்தை ஈர்த்திருந்தார். இந்த நிலையில் சரத் பொன்சேகா தாம் வகித்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. 2009 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி உதயமாகியது. ජනාධිපති වරණයට පොදු අපේක්ෂකයා ලෙස ඉදිරිපත් වෙනවා. ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட மேலும் சில கட்சிகளின் பொது வேட்பாளராக அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளுக்கு அமைய சரத் பொன்சேகாவுக்கு தோல்வி உரித்தானது. இதனைத் தொடர்ந்து 2 இராணுவ நீதிமன்றங்களில் மாத்திரமன்றி சிவில் நீதிமன்றங்களிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பாதுகாப்பு சேவையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பான குற்றச்சாட்டினை முதலாவது இராணுவ நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்திய அதேவேளை இராணுவத்திற்கு உபகரணங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டு 2வது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. முதலாவது இராணுவ நீதிமன்றம் மற்றும் 2வது இராணுவ நீதிமன்றம் ஆகியன முறையே 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் திகதி மற்றும் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி சரத் பொன்சேகா குற்றவாளி என தீர்ப்பளித்தன. அதற்கமைவாக அவரது பதவியின் தரம் குறைக்கப்பட்டதுடன் 2.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்த சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி சட்ட நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இழக்க நேரிட்டது. வெள்ளைக்கொடி விவகாரம் மற்றும் ஹைகோர்ட் நிதி மோசடி வழக்கு மீதான விசாரணைகள் இடம்பெற்றதுடன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அவருக்கு வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஹைகோர்ட் வழக்கு மீதான விசாரணைகளில் இருந்து சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதலுக்கு இலக்காகி பல வருடங்களாக சிகிச்சை பெற்று வரும் அவரின் உடல்நிலை தொடர்ச்சியாக பலவீனமடைந்து வந்த நிலையில் அவருக்கு சிகிச்சைகளை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக தனியார் வைத்தியசாலைக்கு வருகை தரும் அவர் மக்களுக்கு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்க மறக்கவில்லை. කරුණාකරලා අපි ඉල්ලා සිටින්නේ අවංක වැදගත් දේශපාලනඥයෝ තෝරා ගන්න රට වෙනුවෙන් හිතලා ජය වේවා. ජය වේවා. ජය වේවා. ආයි කොපි සෙල්ලම් පටන් අරගෙන ජය වේවා. වෙලෙන්දාසා அவரை விடுவிக்கும் நோக்கில் கொழும்பை மையமாக கொண்டு எதிர்ப்பு நடவடிக்கைகள், சமய அனுஷ்டானங்கள் என்பனவும் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு நாட்கள் கடந்து செல்ல கடந்த மாதம் 27ஆம் தேதி சரத் பொன்சேகா சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். நுரையீரலில் ஏற்பட்ட நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் தங்கியிருந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சரத் பொன்சேகா சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையில் இருந்து இன்று வெளியேறினார். கடந்த காலப்பகுதி முழுவதும் சரத் பொன்சேகாவிற்கு விடுதலை கிடைக்கும் என பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்த நிலையில் அது யதார்த்தமாக அமையவில்லை. அன்று யுத்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த சரத் பொன்சேகாவுக்கு 2012ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதியான இன்று விடுதலை கிடைத்தது.
முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் விடுதலை தொடர்பான காட்சிகளையும் மேலும் பல தகவல்களையும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். www.newsfirst.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதனூடாக அந்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் எமது இணையதள முகவரியை நினைவுபடுத்துகின்றோம். www.newsfirst.lk. இலங்கையில் துரித அபிவிருத்தி ஏற்படுவதை காண்பதே கட்டார் ராஜ்யத்தின் நோக்கம் என அதன் எமீர் ஷேக் பஹாட் பின் கலீஃபா அல்தானி மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஹமாட் பின் ஜாசிம் பின் ஜாபர் அல்தானி ஆகியோர் கூறியுள்ளனர். இதற்காக நிபந்தனைகளின்றி ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளதாக கட்டார் நாட்டு அரசு தலைவர்கள் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தினால் பாரிய அளவிலான பின்னடைவை எதிர்கொண்ட இலங்கையை மீண்டும் துரித அபிவிருத்தி இலக்கை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவம் காரணமாக அமைந்துள்ளதாக கட்டார் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மிகுந்த ஆவலுடன் கண்காணித்து வருவதோடு அந்த இலக்குகளை விரைவில் எட்டுவதற்கு தேவையான ஒத்துழைப்பினை வழங்குவதாக அவர்கள் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் கட்டார் ராஜ்யம் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு அனைத்து மக்கள் சார்பிலும் கௌரவம் அளிப்பதாக ஜனாதிபதி இதன் போது கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்டாரில் உள்ள விளையாட்டு கற்கை நிறையை நேற்று பார்வையிட்டுள்ளார். 800 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த விளையாட்டு அகாடமியில் 15 கால்பந்தாட்ட மைதானங்கள், முற்றாக பூர்த்தி செய்யப்பட்ட விளையாட்டு அரங்கு மற்றும் பயிற்சி நிலையம் ஒன்றும் அடங்குகின்றன. 2 வருடங்கள் என்ற குறுகிய கால பகுதிக்குள் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விளையாட்டு அகாடமியானது அனைத்து விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்துவதற்கேற்றவாறான உலகில் உள்ள ஒரே ஒரு விளையாட்டு அரங்காக கருதப்படுகிறது. லண்டன் ஒலிம்பிக் விழாவை இலங்கையில் ஒளிபரப்பும் உரிமை MTV MBC ஊடக வலையமைப்புக்கு கிடைத்துள்ளமை தொடர்பாக முன்னாள் கால்பந்தாட்ட அணியின் தலைவர் முகமது அமனுல்லா கருத்து வெளியிட்டார். நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்தும் வகையிலேயே இந்த விளையாட்டு விழா நடத்தப்படுகின்றது. 1991 ஆண்டு கால்பந்தாட்ட போட்டிகளில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது. எனினும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செல்ல முடியாமையிட்டு நாம் கவலை அடைந்தோம். எதிர்வரும் காலத்தில் கால்பந்தாட்ட வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என நான் நம்புகிறேன். ஒலிம்பிக் விழாவினை நேரடியாக ஒளிபரப்புகின்றமைக்கு சிரசு டிவிக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விளையாட்டு போட்டிகளில் நமது இலங்கை வீரர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரர்கள் அனைவருக்கும் ஒலிம்பிக் எனும் கனவு உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீரர்களை போன்று MTV MBC ஊடக வலையமைப்பு காணும் கனவும் மகத்தானது. அதுவே வெற்றியாளர்களின் கனவு. London 2012 Olympics on the Champion Network, MTV and MBC. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. அரிதான பழ வகைகள் நாட்டில் செய்கை பண்ணப்படுகின்றமை வரவேற்கத்தக்கதாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக அளவில் செய்கை பண்ணப்படும் ஒரு பழ வகை புத்தளத்தில் தற்போது பூத்து குலுங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய கிழக்கு நாடுகளை விடவும் மாறுபட்ட தட்ப வெப்ப சூழ்நிலையை இலங்கையில் நிலவுகிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாட்டில் ஈச்சம்பழம் பூத்து குலுங்குவது அரிதான விடயமாகும். புத்தளம் மாவட்டத்தில் பூத்து குலுங்கும் இந்த ஈச்சப்பழங்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் பேரிச்சம்பழங்களை விடவும் பருமனில் சற்று பெரிதாக காணப்படுகிறது. காண்பூரை கவரும் வண்ணம் காணப்படும் இந்த ஈச்சப்பழங்கள் சுவை மிகுந்தவையாக விளங்குகின்றன. கிழக்கு மாகாணத்தை போன்று நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் பேரிச்சம்பழ செய்கையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது செய்கையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.